அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024லும் தொடர்கிறது. நற்புலரி தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணையப்பயிற்சி 9th சென்ஸ் டைன் சென்ஸ் கன்சல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணையப்பயிற்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு ரெசல்யூஷன் 2024. நாம் எடுத்த தீர்மானங்கள், புதிதாக எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், அதற்கான உத்திகளை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிக சிறப்பான கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய ஆளுமையை பற்றிய அறிமுகத்திற்கு முன்பு தினமும் காலை நற்புலரில் சேவஸ், அதன் முதல் நிகழ்வாக எஸ் சைலன்ஸ். அனைவரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் நமக்கு இந்த அளவு வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் விஷயங்களுக்கும் நன்றியுணர்வை கண்களை மூடி ஒரு நிமிடம் வெளிப்படுத்துவோம். மெல்ல கண்களை திறக்கவும். அடுத்ததாக அஃபர்மேஷன். அனைவரும் நாம் அடைய வேண்டிய விஷயங்களை அடைந்ததாக நினைத்து நமக்கு தேவையான விஷயங்களை பற்றி தீர்மானங்களை, சங்கல்பங்களை சத்தமாக மியூட் செய்து நன்றி. அடுத்ததாக விஷுவலைசேஷன். அனைவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் அடைய வேண்டிய ஒரு விஷயங்களை அடைந்ததாக நினைத்து காட்சிப்படுத்தி அதனை அனுபவித்து பார்க்கவும். அடுத்ததாக எக்ஸசைஸ். அனைவரும் சுவாச பயிற்சி. இதயத்தின் வழியாக சுவாசத்தினை இழுக்காமல் வயிற்றின் வழியாக சுவாசத்தினை 3 செகண்ட் இழுத்து 3 செகண்ட் ஹோல்ட் செய்து 3 செகண்ட் விடவும். இதனை 5 முறை செய்யவும். அடுத்ததாக ரீடிங். தினமும் காலை வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் லீடர்ஸ் புத்தகத்தை பற்றி படிச்சு வர்றோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைவர் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். இவர் பிறந்த வருடம் 1882.
ஜனவரி 30ஆம் தேதி ஹைட் பார்க் அப்படின்ற இடம் நியூயார்க் மாகாணத்துல USA நாட்டுல பிறக்கிறாரு. இவரை இறந்த வருடம் 1945 ஏப்ரல் 12ஆம் தேதி வார்ம் ஸ்பிரிங்ஸ் அப்படின்ற இடம் ஜார்ஜியா மாகாணம் USA. The 32nd President of the United States, Franklin Roosevelt, was a key figure of the 20th century. A man with a vision, he held the United States in its worst crisis and helped the country to rise against the Great Depression. அதாவது 32வது பிரசிடென்டா இருக்காரு. USA ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்ச போது அந்த நாட்டை அந்த பொருளாதார வீழ்ச்சியில இருந்து திருப்பி மீட்டு கொண்டுட்டு வந்த ஒரு முக்கியமான ஒரு நபர். ஒரு டிப்ரெஷன், ஒரு பயங்கரமான டிப்ரெஷன்ல இருந்து அந்த நாடை மீட்டு கொண்டு வந்த நபர் பிராங்க்லின் டெலானோ ரூஸ்வெல்ட் வாஸ் born on. இவரோட ஃபுல் பேர் பார்த்தீங்கன்னா பிராங்க்லின் டெலானோ ரூஸ்வெல்ட் வாஸ் born on ஜனவரி. இது பிறந்த தேதி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். யாருக்கு மகனா பிறக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஜேம்ஸ் ரூஸ்வெல்ட் ஐ அண்ட் சாரா அண்ட் டெலானா. பிராங்க்லின் belonged to a wealthy family. அவர் born with a silver spoon சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிறந்த ஒரு நபர். And was brought up in a privileged atmosphere. He finished his preliminary education from Wharton School and later enrolled in Harvard University, from where he graduated in 1903. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இவரை பற்றி இருக்கு. இல்லைன்னா இணையத்தில் அவரை பற்றி தகவலக்கம் செய்திருக்கிறோம். அடுத்ததாக ஸ்கிரைபிங். அனைவரும் நாம் எந்த அளவு வாழ்க்கையில் முன்னேறி இருக்கின்றோம் அப்படின்ற விஷயத்த எழுதி, எப்படி அடைய போறோம் அப்படின்றதை எழுதி, நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை ஜேர்னலாக எழுதி அந்த நாளை தொடங்கினால் அந்த நாள் நிச்சயமாக வெற்றி நாளாக அமையும். இந்த வகையில் நற்புலரியில் தினமும் சேவஸ் பார்த்து வருகிறோம். சேவஸ் குறைந்தபட்சம் 6 நிமிடத்திலிருந்து 60 நிமிடம் செய்து உங்கள் நாளை தொடங்கினால் அந்த நாள் நிச்சயமாக வெற்றி நாளாக அமையும். அந்த நாள் அடங்கிய உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் என்பதை கூறி அடுத்த நிகழ்வாக இன்றைய ஆளுமையை பற்றிய அறிமுகத்தை வழங்க லட்சுமி நாராயண் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி குமரேசன் சார். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு அதிகாலை பொழுதில் உங்களை நற்புலரி தளத்தில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்று உழவர் திருநாள், காணும் பொங்கல். அனைவருக்கும் இனிய உழவர் திருநாள் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, நம்மளுடைய நற்புலரி தளத்தில் தினம் தினம் பல ஆளுமைகள் தொடர்ந்து பயிற்சிகளை வழங்கி வந்து கொண்டிருந்தாலும் இன்றைய ஆளுமை நமக்கு புதியவர் அல்ல. தொடர்ந்து நம்முடைய தளத்தில் மாதந்தோறும் பயிற்சிகளை வழங்கி வருகின்றார். இதில் என்ன புதிய விசேஷம் என்னென்று சொன்னால், இவர் ஒரு 8ஆம் வகுப்பு மாணவி. மதுரைக்கு அருகே உள்ள மேலூரை சேர்ந்தவர். அங்குள்ள உள்ள தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகின்றார். இவருடைய லட்சியமாக சொல்வது என்று சொன்னால், இவர் ஒரு இந்திய ஆட்சியர் பணிக்கு படித்து முன்னேற வேண்டும், பொதுநல சேவை வழங்க வேண்டும் என்று உறுதியாக நம்பும் ஒரு இளம் மாணவி. அந்த லட்சியத்தை இந்த இளம் வயதிலேயே விதித்து அதற்காக தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டிருக்கின்றார். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்று சொல்வார்கள். ஆம், இவருடைய தாயார் KPR நித்யா தேவி ஆசிரியை அவர்கள் நம்முடைய தளத்தின் துவக்க காலம் முதல் மிக தீவிரமான அபிமானியாகவும் பங்கேற்பாளரும் இருந்து செயல்பட்டு வருகின்றார். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையின், சிறந்த ஆளுமையின் புதல்வி தான் இவர், மூத்த புதல்வி. இவர்தான் செல்வி காயத்ரி, 8ஆம் வகுப்பு மாணவி அவர்கள். நம்முடைய இன்று புதிய வருடத்தில் பயிற்சியை வழங்க வந்திருக்கின்றார். ஆம், தி ரெசல்யூஷன் 2024 அவருடைய கோணத்தில், அவருடைய மனதில் பதிந்த விஷயங்களை நம்மளோட பகிர்ந்து கொள்ள வருகிறார். அவரை இந்த தளத்திற்கு அறிமுகம் செய்து பயிற்சியை தாருங்கள் என்று அவருக்கு அழைப்பு விடுத்து அவரை அறிமுகம் செய்து முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் காயத்ரி. நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இன்னைக்கு உங்க கூட ரெசல்யூஷனை பத்தி ஷேர் பண்றதுக்காக வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதோட மீனிங் என்னன்னு சொல்றாங்கன்னா தீர்மானம்னு சொல்றாங்க. அப்படி என்ன அது ரெசல்யூஷன் எதுக்காக எடுக்கிறோம், அது எடுத்தா என்ன நம்மளுக்கு பயன் இருக்கு அப்படிலாம் பார்த்தோம்னா, ரெசல்யூஷன் எதுக்காக எடுக்கிறோம்னா, ஒரு விஷயத்த நம்ம செஞ்ச விஷயத்த இன்னும் கொஞ்சம் பெட்டரா செய்யணும்,
போன வருஷம் வந்து இப்படி இருந்தோம், இந்த வருஷம் அதை விட கொஞ்சம் பெட்டரா இருக்கணும், அடுத்த வருஷம் அதை விட அப்படின்னு சொல்லி குட்ல இருந்து பெட்டர் போய் அடுத்து பெஸ்டா இருக்கணும். அதுக்காக சின்ன சின்ன விஷயத்த வந்து நம்ம மாத்திக்கணும்னு நினைக்கிறது அப்படியே பெருசா மாறி பெரிய சேஞ்சஸ் நடந்து நம்மளுக்கு வாழ்க்கையில வந்து முன்னேறதுக்கு ஒரு படியா இருக்கு. அது வந்து நம்ம வந்து ரெசல்யூஷன் வந்து முக்கியமா வந்து எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம சின்ன சின்ன விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ணும் போது நம்ம வந்து வாழ்க்கையில வந்து ஒரு கோல் இருக்கும். அந்த கோல் வந்து அடையிறதுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். அத பத்திதான் நான் இன்னைக்கு பேச போறேன். ரெசல்யூஷனை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ரெசல்யூஷன் எடுக்கிறாங்க. ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ரெசல்யூஷன் வந்து ஒரு நாளோ 2 நாளோ வந்து ஃபாலோ பண்ணாம விட்டுறாங்க. நான் வந்து என்னைய வந்து சொல்றேன், ஸ்கூல்ல வந்து இந்த டைரியில வந்து தினம் தினம் நீங்க நடந்ததை வந்து எழுதணும்னு சொன்னாங்க. அத ஒரு ரெசல்யூஷனா எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து 1ஆம் தேதி எழுதினேன், 2ஆம் தேதி எழுதினேன், 3ஆம் தேதி வந்து என்ன பெருசா எழுதிக்கிட்டு இருக்கோம், சின்னதா எழுதுவோம், இதுவும் ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா எழுதிட்டேன். அடுத்து 4ஆம் தேதி எழுதவே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் எழுதவே இல்லை, முக்கியமான விஷயத்த மட்டும் எழுதிக்கலாம்னு விட்டேன். அந்த மாதிரிதான் வந்து நிறைய ரெசல்யூஷன் வந்து இப்ப வந்து எடுக்கிறாங்க, ஃபெயிலா போயிருது. அதுக்கான காரணம் வந்து அவங்க வந்து வேணான்னு இல்லை, அப்புறம் செஞ்சுக்கலாம், இல்ல இதை விட கொஞ்ச நாள் கழிச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு அவங்க தள்ளி தள்ளி போடுறதுனாலதான். அதனாலதான் சொல்றேன், ரெசல்யூஷனை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும்னு முதல்ல நீங்க ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்றேன். இன்னொன்னு என்னன்னா, நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். அப்படி சரியா பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய இதை சாதிக்கலாம். இந்த மாதிரிதான் வந்து நிறைய பேர் வந்து ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க. உங்க ரெசல்யூஷன் வந்து இன்னும் தொடர்ந்து வந்து எடுத்துக்கிட்டு இருங்க. அது வந்து வெற்றி பெறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப சில காமனான ரெசல்யூஷன் பத்தி பேச போறேன். ஃபர்ஸ்ட் வந்து சில பேர் வந்து சில பேருக்கு வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்னா பிடிக்கும். அதேதான் அவங்க யாரெல்லாம் அவங்க கூட சண்டை போடுறாங்களோ அவங்களுக்கு பிடிக்காது. அதனால வந்து அவங்க பிடிக்காதவங்க வந்து என்ன பண்ணாலுமே கோவப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சவங்க வந்து எது பண்ணாலும் ரொம்ப வந்து அமைதியா இருப்பாங்க, எதுவும் கேட்க மாட்டாங்க. அது இப்படி இருக்கக்கூடாது. எல்லார்கிட்டயும் அன்பா நடந்துக்கணும். அது சின்ன பிள்ளைங்களுக்கு கிட்டதான் சொல்றேன். ஏன்னா சின்ன பிள்ளைங்க வந்து சண்டை போடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற பிள்ளைங்க திரும்ப சேர்ந்துக்குவாங்க. ஆனா அந்த சண்டை வந்து பகையா மட்டும் மாறக்கூடாது. அடுத்து வந்து நிறைய டைம் வந்து இந்த காலத்துல வந்து போன்ல டிவில தான் ஸ்பெண்ட் பண்றீங்க. ஏன்னா போன்ல வந்து எப்ப பார்த்தாலும் யூடியூப் வீடியோஸ் இந்த மாதிரி பார்த்துட்டு டிவில பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசுறது இல்ல, அதுக்கப்புறம் படிக்கிறது இல்ல, எதுலயுமே டவுட் கேட்கறது இல்ல. ஏன்னா போன்லயே நான் படிச்சுக்குவேன், போன்லயே எல்லாம் பண்ணுவேன்னு சொல்றாங்க. நீங்க நிறைய நேரத்தை வந்து கண்டிப்பா உங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. அடுத்து ஹோம்ஒர்க் வந்து தினமும் வீட்டுக்கு வந்து செய்யுங்க. ஹோம்ஒர்க் வந்து சும்மா ஏதோ செய்யறதுன்னு இல்ல, கிளாஸ் நீங்க நல்லா கவனிச்சு கிளாஸ்ல இருந்து நோட்ஸ் எடுத்து, கண்டிப்பா வந்து நான் கிளாஸ்ல இருந்து நோட்ஸ் எடுப்பேன், அதுக்கப்புறம் வீட்டுல வந்து ஹோம்ஒர்க் எழுதும் போது ஹோம்ஒர்க் எழுதிட்டு அதுல என்ன இருக்கு அப்படின்னு நான் வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி நீங்க ரெசல்யூஷன் எடுத்தீங்கனாலே, நீங்க வந்து தினம் தினம் இந்த மாதிரி ஹோம்ஒர்க் மட்டும் முடிச்சீங்கனாலே நீங்க எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து அவ்வளவா ஸ்ட்ரெஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க தேவையில்ல. ஹார்ட் ஒர்க்கும் சரி, ஹார்ட் ஒர்க்கும் இருந்தாலுமே சக்சஸ் கிடைக்கும். அதே முக்கியமான ஸ்மார்ட் ஒர்க். அந்த ஸ்மார்ட் ஒர்க்ல வந்து நீங்க தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு கடைசி நேரத்துல மொத்தமா வந்து படிக்காம சும்மா ரீட் பண்ணி விடுறதே ஒரு ஸ்மார்ட் ஒர்க். அதுவும் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சக்சஸ் தரும். அதுக்கப்புறம் பெரியவங்க சொல்லி பேச்சு கேளுங்க, திரும்ப திரும்ப எதிர்த்து பேசாதீங்க. அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குது. அது ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பைக்ல போனா ஹெல்மெட் போட மாட்டாங்க, கார்ல போனா சீட் பெல்ட், இந்த மாதிரி நிறைய டிராபிக் ரூல்ஸ் வந்து மதிக்கவே மாட்டாங்க. நீங்க நம்மளுக்குள்ள டிராபிக் ரூல்ஸ் இல்லைனாலுமே அத வந்து டிராபிக் போலீஸ் இல்லைனாலுமே அந்த ரோட்ல வந்து ஏதாச்சும் ஒண்ணுன்னா உங்களுக்கே தெரியும். நீங்களே படிச்சிருக்கீங்க டிராபிக் ரூல்ஸ்னா என்னன்னு. அதை நீங்க தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுவேன்னு ரெசல்யூஷன் எடுங்க. அப்பனா நிறைய பேரோட உயிரை காப்பாத்தலாம். டிராபிக் ரூல்ஸ ஃபாலோ பண்ணாதனாலதான் நிறைய பேர் ஆக்சிடென்ட்னால இறந்து போயிருக்காங்க. அடுத்து நீங்க ரொம்ப ஃபிட்டா இருக்கணும். ஃபிட்டானா ரொம்ப ஃபேட்டாவும் இல்லாம ரொம்ப தின்னாவும் இல்லாம லீனாவும் இல்லாம கரெக்டா
சைஸ்ல இருக்கிறது. அதாவது ரொம்ப ஃபிட்டா எந்த டிசீஸுமே நம்மள பரவ விடாம கரெக்டா வந்து நம்ம பாடியை ஹெல்த்தியா மைண்டையும் ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது தான் ஃபிட். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? தினமும் எக்ஸசைஸ் பண்ணணும். காலையில 10 நிமிஷம் இல்ல சாயந்தரம் அந்த மாதிரி வந்து மெடிடேஷன் பண்ணலாம், யோகா பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் பண்ணும்போது அவங்க பாடியை வந்து நீங்க ரொம்ப ஃபிட்டா வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த இதுல வந்து காலத்துல வந்து சாப்பிடுற ஐட்டம் வந்து டோட்டலா மாறிடுச்சு. எப்ப பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட்டே சாப்பிடுறாங்க. அது வேலை ஈஸியா இருக்கு. 2 மினிட்ஸ்ல நூடுல்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம்னு சொல்லி போறாங்க. ஆனா அது வந்து உடம்புக்கு ரொம்ப கெட்டது. நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கணும். அதுல வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம பாடிக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி வந்து நல்லா நிறைய குடிங்க. சரி தண்ணி தானே, அதுக்கு பதிலா இந்த ஜூஸ் எல்லாம் குடிச்சா போதும் தாகம் அடைஞ்சிரும்னு நினைக்கிறீங்க. தண்ணி தான் வந்து எதைதான் நம்ம குடிச்சாலுமே, ஜூஸ் அந்த மாதிரி எல்லாம் குடிச்சாலுமே தண்ணி தான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தாகத்தை அடக்கும். நீங்க நிறைய அளவு தண்ணி குடிங்க. உங்களை நீங்க சுத்தமா வச்சுக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சிருக்கு முன்னாடி கை கழுவுங்க. அப்புறம் கை நல்லா வாஷ் பண்ணுங்க. அப்புறம் நல்லா சோப்பு கை கழுவுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா குடிங்க. அதுக்கப்புறம் வந்து சின்ன பிள்ளைல வச்சிருக்கோம் ஆனா வந்து இந்த காலத்துல வந்து யாரு பண்றா? காலையில ஒரு தடவை மட்டும்தான் பல்லு விளக்குறமே தவிர நைட்டு பல்லு விளக்குறது இல்ல. அதையும் நீங்க ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. உங்க பல்லு வந்து நல்லா நீங்க பேசுறீங்க, அப்ப வந்து உங்க பல்லு தான் தெரியுது. அதனால உங்க பல்லு வந்து நல்லா கிளீனா இருக்கணும்ல. மத்தவங்க அப்பதானே உங்க பேச்சு கேட்பாங்க. அதுக்காக இந்த ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. நீங்க வந்து கிளீனா வைக்கலைனாலும் பரவாயில்ல, உங்களை சுத்தி இருக்கிறத ஆக்காம இருங்க. நான் வந்து நிறைய இடத்துல பாக்குறேன், கார்லயே பைக்லயே போனாங்கன்னா பேப்பர் வந்து வேஸ்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா அது அப்படியே ரோட்ல போட்டு போறாங்க. அது எப்படி? அதான் அவங்க பண்ணல, அதனால அவங்க ஈஸியா போட்டு போறாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி வந்து அந்த ரோட வந்து சுத்தமா வச்சுக்கணும், அவங்க வேலை பாக்குறாங்க. அதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் தெரியாம பேப்பரை தூக்கி போடுறாங்க. அது ரோடு மட்டும் இல்ல, பேப்பரை கீழ் போடுறதுல பேப்பர் செய்ய ஒரு நிறைய மரத்தை வெட்டுறாங்க. மரத்தை வெட்டி அதுக்காக மிஷின் எல்லாத்தையும் பண்ணி நிறைய காசு செலவழிச்சு வருது அந்த பேப்பர். இருக்கு, அது எதுவுமே தெரியாம கீழே போட்டுறாங்க. அதனால இப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் எப்பயுமே வந்து மத்தவங்களுக்கு உதவியா ஹர்ட் பண்ணாதீங்க. அவங்க ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா அதை விட்டு நம்ம திரும்ப ஒருத்தவங்க நம்மள திட்டாங்கன்னா அவங்கெல்லாம் திரும்ப நம்ம திட்டணும். அந்த மாதிரி சண்டை போட்டோம்னா அது இன்னும் வளர்ந்துகிட்டே போகும். அதே இது நம்ம விலகி போயிட்டோம்னா அதே கொஞ்சம் நேரத்துல சரியாயிரும். அதுக்கப்புறம் பங்க்சுவல் சரியான நேரத்துல வந்து எது செய்யணும் அது செய்யறது. அதாவது நீங்க வந்து ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சீங்கன்னா சரியான நேரம், அந்த நேரத்தை விட்டு தாண்டியும் போகணும். அந்த நேரத்தை விட்டு கம்மியா நீங்க போகணும். இப்ப அந்த மீட்டிங்குள்ள நான் 5:30க்கு ஜாயின் பண்ணணும்னா 5:30 இது ஜாயின் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்? அது மொத்தமா வந்து எல்லாருக்கும் வந்து பிரச்சனையா போயிடும். அதனாலதான் சொல்றேன் எப்பயும் பங்க்சுவலா இருங்க. அதுக்கப்புறம் தூக்கம்ன்றது வந்து ஒரு 6 to 8 மணி நேரம் தூங்கலாம். அதுவும் நீங்க வந்து காயத்ரி, உங்களுடைய சிக்னல் ரொம்ப வீக்கா இருக்கு. அதனால நீங்க வந்து கொஞ்சம் சிக்னல் வீக்கா இருக்கறனால சிக்னல் இருக்கிற ஏரியாவுக்கு வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க பேசுறது சமீபமா கேட்கவே இல்லை. இப்ப கேக்குறாங்கயா? இப்ப கேக்குது. இப்ப நீங்க கேட்கறது கேக்குது. ஏன்னா உங்களுக்கு வீடியோ மூவ்மெண்ட்டே இல்லாம இருந்தது. ஏன்னா சிக்னல் வீக்கா இருக்கனால வீடியோ மூவ்மெண்ட் இல்ல. அதனால அதை ஒட்டி கொஞ்ச நேரத்துல உங்களுடைய சிக்னலும் வீக் ஆயிடுச்சு. ஆடியோ சிக்னலும் இப்ப கேட்க ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டா பண்ணுங்க. கொஞ்சம் மைக்க கிளீனா வச்சுங்க. ஏன்னா பிரேக் ஆயிட்டே இருக்கு. இப்ப வந்து நம்ம தூக்கத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். தூக்கம்ன்றது வந்து ப்ரொசீட் பண்ணுங்க. எப்படி இருந்தா கிடைக்கும்?
நல்லா ம். தெரியும். இப்ப வந்து நம்ம ஸ்லீப்ன்ற விஷயத்த பத்தி தான் பேச போறோம். அதுல வந்து நீங்க வந்து தூங்கும்போது ரொம்ப ரிலாக்ஸா எதையுமே யோசிக்காம நீங்க தூங்குனீங்கன்னா, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த நாள் முழுக்க நீங்க வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா வேலை பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்பயுமே வந்து பாசிட்டிவா இருங்க. நெகட்டிவா வந்து யோசிக்கவே யோசிக்காதீங்க. எப்பயுமே பாசிட்டிவா ஒரு நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா தான், எதையுமே வந்து உங்களால எவ்ளோ கஷ்டம் வந்தாலும் அத தாண்டி போ முடியும். எப்பயும் பொறுமையா இருங்க. சண்டை போடாதீங்க யார்ட்டயும். முக்கியமா வந்து பணத்த வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் ஒரு பொருள் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அத வாங்காதீங்க. யோசிங்க அந்த பொருள் யூஸ் ஆகுமா? அப்படிலாம் யோசிச்சீங்கன்னா, நீங்க வந்து அத வாங்குறதுக்கு முன்னாடி அ பணத்த நம்ம இந்த பணத்த அந்த வாங்குறதுக்கு பதிலா சேர்த்து வச்சா, வேற எதுக்காச்சும் யூஸ் ஆகும். அந்த மாரி யோசிச்சு நீங்க பணத்த சேர்த்து வைங்க. அது வந்து உங்களோட எதிர்காலத்துக்குலாம் ம் யூஸ் ஆகும். திடீர்னு ஃபியூச்சர்ல ஏதாச்சும் பிரச்சனைனா, அந்த பணம் வந்து யூஸ் ஆகும். இப்ப வந்து அது நெறையா கோல்ஸ வந்து அத அச்சீவ் பண்றதுக்கு சின்ன சின்ன விஷயத்துல இருந்து போதுன்னு சொன்னேன். அந்த சின்ன சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்க சொல்றேன். தன்னம்பிக்கை. அதாவது நீங்க வந்து எப்பயும் கான்ஃபிடன்ஸா இருக்கணும். இந்த கான்ஃபிடன்ஸா இருந்தீங்கன்னா மட்டும் தான் வந்து எந்த விஷயத்தையும் உங்கனால சாதிக்க முடியும். அதுவும் ஒரு விஷயம் செய்யும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணாம, ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு பண்ணுங்க. ஜாலியா. அந்த வேலைய வந்து ரொம்ப பிடிச்சு பண்ணுங்க. இன்னொன்னு வந்து எப்பயும் சிரிச்ச முகத்தோட பண்ணுங்க அந்த வேலைய. அப்ப வந்து உங்க எல்லாருக்குமே வந்து உங்கள பிடிக்கும். நீங்க அந்த வேலைய பண்றதுல கஷ்டமா இருந்தாலும், நீங்க வந்து சிரிச்சுக்கிட்டு பண்ணும்போது வந்து அவங்க எல்லாருமே அத ஏத்துக்குவாங்க. நீங்களே இப்ப பாருங்க ஒரு கஷ்டத்துல இருக்கீங்க. ஆனா அந்த வேலைய சிரிச்சுக்கிட்டே பார்க்குறீங்கன்னா எப்படின்னா, ரோஜா செடி மாரி வச்சுக்கோங்க. அதுல இருக்க முள்ளெல்லாம் அது வந்து கஷ்டம்னு வச்சுக்கோங்க. மேல இருக்கிற ரோஜா தான் அவங்களோட சிரிப்பு. ஆனா எல்லாரும் எத பார்க்குறாங்க? முள்ள பார்க்குறாங்களா? இல்ல அந்த ரோஜாவ பார்க்குறாங்களா? ரோஜா தானே அழகா இருக்கு. அது மாரி தான் உங்க சிரிப்பு தான் அழகா இருக்கும். நீங்க அத பண்ணும்போது. அதுக்கப்புறம் நெறைய பேர் வந்து ம் அவங்களோட ஃபேமிலில இருக்கிறவங்க வந்து வ வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா, அவங்க அப்பா வயசானவங்கலாம் பார்த்துக்க மாட்றாங்க. அவங்க பார்த்துக்கிறது தானே அவங்க கடமை. அதனால அவங்க நல்லா பார்த்துக்கோங்க. அவங்கள கொண்டு போய் ஏதாச்சும் ஹோம்லலாம் சேர்க்காதீங்க. அது நான் வந்து நெறைய இடத்துல வாய்ஸ் கட் ஆயிடுச்சுமா. ம். அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலிய வந்து நீங்க ரொம்ப உங்களோட கடமை என்னதோ அத நீங்க பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து உங்க லட்சியம் என்னன்னு முதல்ல முடிவு பண்ணுங்க. நீங்க வந்து ரெசல்யூஷன் எடுத்துட்டு, இந்த லட்சியத்துக்காக நான் போராடுவேன். அந்த மாதிரி ரெசல்யூஷன் எடுத்தீங்கன்னா, நல்லா இருக்கும். உங்களோட லட்சியம் வந்து நெறையா இருக்கும். ஆனா வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுக்கும்போது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவோமான்னு தெரியாது. ஒரு ரெசல்யூஷன் எடுத்தாலும் அத கடைசி வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த மாரி ஒண்ணு எடுத்துக்கோங்க. கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து வந்து நெறைய பேர் வந்து பொய் சொல்றாங்க. சில ஹோம்வொர்க் வந்து எழுதலைன்னா வந்து நானே பார்த்துருக்கேன் எங்க கிளாஸ்லயே. நான் வந்து இல்ல ஃபோன் இல்ல, உடம்பு சரியில்ல, எங்க அம்மாவுக்கு முடியல. அந்த மாரி சில பொய்யெல்லாம் சொல்றாங்க. அந்த பொய் வந்து சின்ன பொய்யா இருந்தாலுமே அது தப்பு தான். அதனால எப்பயும் நேர்மையா இருக்கணும். தப்ப வந்து நியாயப்படுத்தக் கூடாது. இது தப்பு நான் பண்ணேன். ஆமா. நான் பண்ண தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டீங்கன்னா, அதோட தண்டனையும் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. அத நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த பிள்ளை தப்ப ஒத்துக்கிறது, இந்த பிள்ளைக்கு தண்டனை வந்து வேணாம் நம்ம இந்த தடவ ஒரு வாய்ப்பு குடுத்து பார்ப்போம். அடுத்த தடவ கண்டிப்பா திருந்திரும் அப்படின்னு நெனைப்பாங்க. அதுக்கப்புறம் எப்பயும் வந்து கவலையா இருக்காதீங்க. நீங்க வந்து கடவுள வந்து நம்புங்க. ஏன்னா சில நேரத்துல நீங்க கஷ்டம்னா மட்டும் கடவுள்ட்ட வேண்டுறீங்க. இது கஷ்டம் போயிருச்சுன்னா, கடவுள்ட்ட நன்றி சொல்லிட்டு போயிடுறீங்க. மத்த நேரத்துல கடவுள நினைக்கவே மாட்றீங்க. அது இல்ல எல்லா நேரத்துலயுமே நீங்க கடவுள நினைங்க. அ அ அவங்க அதனால கஷ்டத்துல மட்டும் நீங்க நினைச்சதுக்கு அப்புறம் அவங்க நல்ல விஷயம் குடுக்குறாங்கன்னா, நீங்க எல்லா நேரத்துலயும் நினைச்சீங்கன்னா, எப்பயுமே வந்து உங்க கூடயே துணையா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உண்மைய தான் நீங்க பேசணும். அதான் முன்னாடி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உண்மைய பேசும்போதுமே வந்து என்ன பேசுறோம்? பேசுறதுல வந்து நெறைய விஷயம் இருக்கு. எப்படி பேசுறோம்ன்றது. மத்தவங்க மனச வந்து காயப்படுத்திறக் கூடாது. உண்மைக்குமே வந்து சொல்றேன். வார்த்தைய வந்து விட்டுட்டா வந்து அத திரும்ப எடுக்க முடியாது. அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி, இல்ல எதையும் செய்யறதுக்கு முன்னாடி நல்லா அத ஆராய்ந்து செய்யுங்க. அதுக்கப்புறம் வந்து இ அ சில பேர் வந்து ரொம்ப சோம்பலா இருப்பாங்க.
சில பேர் வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. அதாவது இவங்க 2 பேருக்கு என்ன வித்தியாசம்னா, சோம்பலா இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த வேலைய பார்த்தாலுமே ரொம்ப கடினமா தெரியும். அதே இது சுறுசுறுப்பா இருக்கிறவங்களுக்கு எந்த வேலைய பார்த்தாலுமே ரொம்ப எளிமையா இருக்கும். அவங்க சீக்கிரமாவே முடிச்சுட்டு போயிருவாங்க. அதனாலயே சொல்றேன், நீங்க சோம்பலாவே இருக்காதீங்க. நல்லத மட்டுமே நினைங்க. சுறுசுறுப்பாவும் இருங்க. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து நார்மலான ரெசல்யூஷன். இது வந்து நம்பர்ஸ் ஆர்டர் படி இருக்கு. இந்த ரெசல்யூஷன் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் என்னன்னா வந்து, நான் நினைச்சதுல வந்து திருக்குறள். திருக்குறள் வந்து திருவள்ளுவர் எழுதினது. அது வந்து நெறைய மொழியில டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. அந்த எல்லா மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணாலுமே, அது சொல்ற விஷயம் வந்து திருவள்ளுவர் எழுதின விஷயம் தான். அந்த விஷயத்துல வந்து நெறைய பேர் படிச்சிருப்பாங்க. நான் வந்து பாதி ஒரு 20, 30 குறள் படிச்சிருப்பேன்னு நெனைக்கிறேன். அதுல வந்து அ இன்னும் நெறைய இருக்கு. அதனால என்னோட ரெசல்யூஷன் என்னன்னா, தினமும் ஒரு திருக்குறள எடுத்து, அத வந்து படிச்சு, எழுதி பார்த்து, அதுக்கப்புறம் வந்து நான் அதோட மீனிங் புரிஞ்சுக்கிட்டு, அந்த மீனிங் படி நான் ஃபாலோ பண்ணணுன்றது. ஏன்னா, அதுல இல்லாத விஷயமே இல்லன்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு அதிகாரத்திலயும் என்னென்னலாம் ஒரு அதிகாரத்த தலைப்புனா, அந்த தலைப்ப வச்சே அந்த 10 குறளும் இருக்கும். அதே மாரி 1330 குறளையும் அவங்க அழகா எழுதியிருப்பாங்க. அந்த 1330 குறள்ல பாதியாச்சும் படிச்சிருந்தாலுமே வந்து, நம்ம வந்து உண்மையாவே நெறையா முன்னேறலாம். ஏன்னா, அதுல நெறைய விஷயம் இருக்கு. கல்வி, அன்பு எல்லாமே அன்பா இருக்கணும், அறிவா இருக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கடவுள் வாழ்த்து தான் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாரி இறைவன வந்து நம்புங்க. அடுத்து வந்து நான் இப்ப சொல்லப் போறது வந்து அந்த ரைமிங்கா சொல்லப் போறேன்னு சொன்னேன்ல. அதுல வந்து ஒரு ஒ ஒன்போ 9 பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரெசல்யூஷன் எடுத்துக்கிறது. ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் 1 மாசத்துக்கு 1 புக் படிங்க. அது என்ன புக் படிக்கணும்னா, நீங்க வந்து எதுனா பண்ணாலுமே, ஒரு புக்ல வந்து அவங்க நெறைய இது எழுதியிருப்பாங்க. அந்த புக்க வந்து எழுதுறதுக்கு வந்து அவங்க நெறைய நேரம் எடுத்து, கடைசில எதெல்லாம் தப்பா இருக்கோ, அதெல்லாம் கட் பண்ணி, முக்கியமானத மட்டும் எழுதியிருப்பாங்க. அதனால வந்து நம்மளுக்கு அந்த புக் ரீட் பண்ணும்போது, நெறைய வந்து நம்மளுக்கு யோசனை வரணும், ஐடியா வரும். அத வச்சு நம்ம முன்னேறலாம். அடுத்து 2வது ரெசல்யூஷன் என்னன்னா, 1 வாரத்துக்கு 2 பீப்பிள்க்கு ஹெல்ப் பண்ணணும். அதான் உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் இருக்கலாம். அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்பா இருக்கலாம். அடுத்து 3வது ரெசல்யூஷன் வந்து 3 புது விஷயம் கத்துக்கணும் தினமும். அன்னைக்கு கத்துக்கிட்டத வந்து நீங்க வந்து, நான் இத கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, புதுசு புதுசா கத்துக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஆசையா இருக்கும். நெறைய கத்துக்க. அடுத்து 4வது ரெசல்யூஷன் 4 மணி நேரம் படிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் 4 மணி நேரமாச்சும் 2 மணி நேரம் எழுதுறதுக்கு, 2 மணி நேரம் படிக்கிறதுக்காச்சு நீங்க செலவு பண்ணீங்கன்னா தான் நீங்க கத்துக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த வாழ்க்கையில சுத்தி இருக்கிற சொசைட்டி கூட எப்படி இருக்கணும் நெறைய புரிஞ்சுக்க முடியும். எப்ப பார்த்தாலும் புக்லயே இல்ல. அதாவது படிக்கிறதுனா வந்து புக்ல படிக்கிறது மட்டும் இல்ல. சும்மா நார்மலா, ஜெனரலா வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அத பத்தி படிக்கலாம். அடுத்து 5வது ரெசல்யூஷன் என்னன்னா, 5 ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிடணும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். அதான் சொல்றேன் 5. அடுத்து 6வது ரெசல்யூஷன் என்னன்னா, 6ல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா தூங்கணும். அதே நேரத்துல எனர்ஜிட்டிக்காவும் இருக்கணும். அடுத்து வந்து 7வது ரெசல்யூஷன் என்னன்னா, 9 நிமிஷம் நீங்க மெடிடேஷன் பண்ணணும். அதனால இங்க பாத்தீங்கன்னா 1, 2 அப்படின்னு சொல்லி 9 வரைக்கும் வந்துருச்சு. 7 ரெசல்யூஷன் வாரத்துக்கு வச்சுக்கோங்க. இந்த வாரத்துல வந்து இந்த இதெல்லாம் நான் பண்ணணும். ஒரு புக் ரீட் பண்ணணும். 2 பீப்பிள்க்கு ஹெல்ப் பண்ணணும். 3 திங்ஸ் கத்துக்கணும். 4 மணி நேரம் படிக்கணும். 5 மணி நேரம் வந்து நெறைய விஷயத்த வந்து இன்னொன்னு வந்து சொல்லலாம். 6, 8, 9 வந்துச்சு. இந்த 7 வரலன்னு. நீங்க எதுக்கும் வந்து 7 வந்து நீங்க எதுனாலும் வச்சுக்கலாம். அந்த 7 நாள்ல வந்து உங்களுக்கு புடிச்ச கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணீங்கன்னா, நீங்க அதுலயும் டெவலப் ஆவீங்க. அதனால தான் சொல்றேன், நீங்க ரெசல்யூஷன் எடுங்க. எடுத்துட்டு நீங்க அதுக்கு ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா ஃபாலோ பண்ணி நெறைய விஷயத்த வந்து முன்னேறுங்க. நன்றி. எனக்கு வந்து இங்க வாய்ப்பு தந்த அத்தன பேருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு இங்க வந்து என் தங்கச்சி பேசுனதுக்கு, நான் பேசுனதுக்கு இந்த தளத்துல இருந்து கிஃப்ட்லாம் குடுத்திருந்தாங்க. அத நான் உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். இந்த போன வருஷமே வந்துருச்சு. இல்ல போனோமா? அதுக்காக ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். சுந்தர் சார்
சுந்தர் சார் தான் கொடுத்தாங்க. ஒரு வாட்ச் 3 வாட்ச். அப்படியா? மிக்க நன்றி, மிக்க நன்றி பாப்பா. காயத்ரி அவர்களே, மிக அருமையாக இன்றைக்கு ரெசல்யூஷன் பத்தி நீங்க உங்களுடைய பாணியில ஒரு மழலையும் அல்லாத, ஒரு குமரியும் அல்லாத, ஒரு வளர் இளம் பருவத்தை சேர்ந்த நீங்க இன்னைக்கு ஒரு விசுவலேஷனை பத்தி மிக தெளிவா அனைவருக்கும் புரியுற மாதிரி எடுத்திருக்கீங்க. ஆச்சரியமாகவும் கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் பிரமிப்பாகவுமே இருந்தது. ஒரு 8ஆம் வகுப்பு மாணவியிடம் இவ்வளவு தகவல்கள், அது குறிப்பாக தீர்மானங்களை குறித்து இவ்வளவு தகவல்கள் வருமா என்பது குறித்து நான் மிகவும் ஆச்சரியப்பட்டு கொண்டேன். உங்களுக்கு எனது பாராட்டுகளையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது ஃபீட்பேக் நேரம். பின்னூட்டங்களை வழங்கும் நபர்கள் தொடர்ச்சியாக கையை உயர்த்தி அவருடைய விருப்பத்தை தெரிவித்தால் ஒவ்வொருவராக அழைக்கப்படுவார்கள். இந்த மழலையின் ரெசல்யூஷன் 24 தி ரெசல்யூஷன் 2024 குறித்து உங்களுடைய அனுபவ கருத்துக்களை வழங்கலாம். முதலாவதாக மில்டன் ராஜசேகர் மாதவரத்திலிருந்து இணைந்திருக்கின்றார். அவருடைய பின்னூட்டத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் செல்வ வணக்கம். இந்த நாளில் மிக அற்புதமாக முறையில் குழந்தைகளுடைய குரல், குழந்தையும் தெய்வம் என்று கூறுவார்கள். அதுவும் காயத்ரி மதத்தோடும் எனக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதால் காயத்ரி என்ற பெயரும் என மிகவும் ஈர்த்தது. அவர்கள் கூறிய பல கருத்துக்கள், குறிப்பாக ஒரு கருத்து ரெசல்யூஷன் எடுப்பது ஒரு விதம், எடுப்பது ஒன்று, ரெசல்யூஷன் ரெசல்யூஷன் ஃபாலோ பண்ண வேண்டும் என்று ஒரு ரெசல்யூஷன் எடுக்க வேண்டும். ஆகவே அது ரொம்ப மிகவும் தொட்டது. பல கருத்தை கூறினார்கள். தினமும் ஒரு வாரத்திற்கு ஒரு புத்தகம் வேணும், படிக்க வேண்டும், அப்புறம் 2 பேருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றெல்லாம் மிகவும் அற்புதம். தொடர்ந்து இதை செய்வோம். இதை நடத்துகின்ற ஒவ்வொருவருக்கும் அடியேன் காணும் பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் காணும் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி மாதவரம் ராஜசேகர் அவர்களே, மிக்க நன்றி. அடுத்ததாக மேஜர் நாராயணன் அவர்கள் தனது பின்னூட்டத்தை வழங்குவார்கள். வணக்கம், கற்பொருளி காலை வணக்கம். காயத்ரி ரொம்ப அற்புதமா பேசுனீங்க. இங்க பேசி நான் பலமுறை கேட்டிருக்கேன் இதே தளத்துல. பிரேக் ஆயிடுச்சு சார், உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. மேஜர் நாராயணன் சார், இடையில பிரேக் ஆயிடுச்சு. அதாவது நீங்கள் பேசி பல முறை கேட்டிருக்கேன்றதுக்கு அப்புறம் நீங்க என்ன பேசுனீங்கன்னு கேட்கல. கொஞ்சம் மீண்டும் ஒரு முறை பேசும். ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. நீங்க பட்டியலிட்டீங்க 1, 2, 3, அது ரொம்ப அற்புதமா இருந்தது. அது இல்லாம சமூக சிந்தனை வேற உங்களுக்கு இருக்குது. வெளியில போய் பேப்பர் போடக்கூடாது, அதே சமயத்துல உடம்புக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும், நீர் நிறைய தண்ணி குடிக்கணும், தூக்கம் வேணும், ஹோம்ஒர்க் கரெக்டா பண்ணணும். இதெல்லாம் கேட்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு சின்ன மாணவி இந்த அளவுக்கு ஒரு சமூக சிந்தனையோட, நல்ல அழகான ஒரு கண்ணோட்டத்தோட ஒரு ரெசல்யூஷன் அணுகிறீங்கன்னு கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உங்க வயசுல நான் இந்த அளவுக்கு தெளிவே கிடையாது. இந்த வயசுலயே இந்த அளவுக்கு ரெசல்யூஷன் இருந்தா நீங்க ஒரு நல்ல நம்ம சமூக சிந்தனை உள்ள ஒரு அற்புதமான ஒரு வருவீங்கன்னு நல்ல நம்பிக்கை இருக்கு. எனக்கு நல்ல நன்றி, பாராட்டுகள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி மேஜர் வி நாராயணன் சார் அவர்களே. அடுத்ததாக நற்புலரின் நிறுவனர் குமரேசன் அவர்கள் தனது பின்னூட்டத்தை வழங்குவார்கள். தேங்க்யூ. காயத்ரிக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு காயத்ரியோட அந்த உரையை ஆரம்பிச்சதோட எனக்கு அந்த மோட்டிவேஷன் எனக்கு கிடைச்சது. நான் எழுந்திரிச்சு காலையில வீட்டுலதான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஆனா இன்னைக்கு நான் வெளியில பீச் போயிட்டு இருக்கேன். அந்த அளவு ஒரு உத்வேகமா இருந்துச்சு செஷன். இது ஒரு பாராட்டுதல் வெறும் ஒரு வார்த்தையால கொடுக்கணுன்றதுக்காக இல்ல. அதாவது இந்த வயதுல ஒரு சமூக பொறுப்புன்னு மேஜர் நாராயணன் சார் சொன்ன மாதிரி ஒரு சமூக பொறுப்பு, அவங்களோட வயசுக்கு தகுந்த மாதிரியும் ரெசல்யூஷனை சொன்னாங்க. எல்லா ஏஜ் குரூப்ல உள்ளவங்களும் எடுக்கக்கூடிய ரெசல்யூஷனும் சொன்னாங்க. அதே சேம் டைம் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ ஒரு ஸ்டோரி டெல்லிங்ல சொன்ன விதம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாளா இருக்கு. மீண்டும் என்னுடைய இந்த வாக்கிங்கை டெய்லி தொடங்குறதுக்கு காயத்ரியோட செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். சுந்தர் சார் ஃப்ரம் நாகர்கோவில் மேடம். காயத்ரி சுந்தர் அங்கிள் நாகர்கோவில்ல இருந்து தானே அனுப்பியிருந்தாங்க.
வாட்ச். ஆமாங்க ஐயா. அவங்களுக்கு நற்புலரின் சார்பாக நன்றியுணர்வை வெளிப்படுத்துகிறோம். ரொம்ப சந்தோஷம். ஏற்கனவே யூஎஸ்ல இருந்து சிவகுமார் வேலுசாமி சார் கூட இவரு பாலாஜிக்கு வந்து கொள்ளிடத்துல இருந்து பாலாஜி ட்ரெயினர் அவருக்கு ஒரு புக் அனுப்பியிருந்தாங்க. அந்த மாதிரி அதனை தொடர்ந்து இந்த 2 பேருக்கும் நித்யாதேவி புதல்விகள் 2 பேருக்கும் இந்த வாட்ச் கிஃப்ட் அனுப்பின சுந்தர் சார் அவர்களுக்கு நற்புலரின் சார்பாக நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி. தேங்க்யூ சார். நன்றி திரு குமரேசன் அவர்களே. அடுத்ததாக பின்னூட்டம் வழங்க திரு ராமசாமி ஐயா அவர்களை அழைக்கின்றேன். வணக்கம். ரொம்ப சிறப்பு. அதாவது குழந்தை பேசுறத குழந்தைத்தனமா பேசுறான்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி இல்ல. அந்த ரொம்ப சமூக சிந்தனையோட பேசிட்டாங்கன்னா இந்த குழந்தையோட பெற்றோரை முதல்ல பாராட்டணும். அதே மாதிரி அந்த குழந்தைக்கு பள்ளிக்கூடத்துல நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்த ஆசிரியரையும் பாராட்டணும். ஆசிரியர் எல்லாருக்கும் பாடம் சொல்லி தர மாதிரி இருந்தா கூட அதுல இருந்து நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துட்டு இவ்வளவு சிறப்பா இந்த பட்டிமன்ற இந்த இதுல வந்து காலையில நிறைய விஷயங்களை சொன்னது ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியா இருந்தது. இவங்க இந்த மாதிரி குழந்தைங்களை ஆதரிக்கிற நற்புலரிக்கு என்னுடைய சல்யூட், வாழ்த்துக்கள். உங்கள் பணி தொடர வேண்டும். நித்யாதேவி காயத்ரி பக்கத்துல நித்யாதேவி உட்கார்ந்து இருக்கிறாங்க. சோ ரொம்ப சிறப்பு. அதுதான் வந்து இன்னும் அவங்களுக்கு நிறைய பலத்தை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி ராமசாமி ஐயா அவர்களே. இங்கு பங்கேற்பாளர் அனைவருக்கும் ஒரு சிறிய தகவல். யூடியூப் விதிமுறைப்படி 18 வயதுக்கு கீழ் ஒரு யூடியூபில் ஏதேனும் முயற்சிகள் செய்கிறார் என்று சொன்னால் அவர் குழந்தை கருதப்படுவார். அவர்கள் பெற்றோர்களோட அவருடைய பெரியோர்களுடையோ யாராவது ஒரு கைடன்ஸோடையோ அடல்ட் கைடன்ஸோட தான் அமர்ந்து செய்ய வேண்டும் என்று விதிமுறை இருப்பதாக நண்பர் விவேகானந்தன் சூரிய இதை அடுத்து தொடர்ந்து அவருடைய தாயாருடனே இணைந்து அவரும் அவர் தங்கையும் நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறார்கள் என்பதனை இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றோம். அடுத்ததாக ஐயா தாமோதரன் அவர்கள் தனது பின்னூட்டத்தை வழங்குவார்கள். அனைவருக்கும் நற்புலரி காலை வணக்கம். நித்யாதேவி மேடம் பேசும்போது ஒரு புயல் வீசுகின்றது என்று கூறினீர்கள். ஆனால் இன்று ஒரு அமைதியான தென்றல் வீசியது. சுகமாக இருந்தது அவர்கள் பேச்சு. இருந்தாலும் 7 ரெகுலேஷன்ஸ் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மிக சிறப்பானது, பாராட்டக்கூடியது. இன்னும் மேலும் மேலும் வளர அவருடைய தாயாரின் அனுசரணையும் அறிவுரையும் பெற்று நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆபீசராக வர என்னுடைய வாழ்த்துக்களை இந்த 24வது ஆண்டில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி காயத்ரி மேடம். நன்றி. தங்களை போன்ற வயதில் மூத்த ஒரு நபரின் ஆசீர்வாதமும் அந்த குழந்தைக்கு தேவைப்படுகிறது ஐயா. தாமோதரன் ஐயா அவர்கள் 73 வயதை சேர்ந்தவர். அவர் நல்ல ஒரு குடும்பஸ்தர், நல்ல ஒரு பாரம்பரியமான குடும்பத்துக்கு சொந்தக்காரர். அவருடைய ஆசீர்வாதமும் இந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக நண்பர் பிரிதிவிராஜன் அவர்கள் தனது பின்னூட்டத்தை வழங்குவார்கள். நட்புலரிய ஆளுமைகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். செல்வி காயத்ரி வந்து பேருக்கேற்ற மாதிரியே வந்து நம்ம ஞானம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவுல அந்த பொண்ணுகிட்ட இருக்கு. அந்த குழந்தை வந்து மேல்மேலும் தன்னுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த நிலைகளை தொடர்றதுக்கு வாழ்த்துக்கள். ஒரு கிட்டத்தட்ட என்ன சொல்றது, ஒரு மடை திறந்த வெள்ளம் போல வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தயக்கம் மட்டும்தான். தயக்கம் இருக்குதுங்கிறதுனாலதான் யாராலையும் வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியல. ஸோ ஒரு நிறைய பேர்ட்ட பேசுற ஒரு தயக்கம் இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைங்களோட ஆளுமைகள் வந்து மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும். ஸோ ஒரு மீட்டிங்ல கிட்டத்தட்ட அத்தனை பேருக்கு முன்னாடி வந்து நம்ம பேச போறோம் அப்படிங்கிற ஒரு அந்த பயத்தை அந்த குழந்தை எலிமினேட் பண்ணிட்டு தான் சொல்ல வேண்டிய கருத்தை ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ இதுக்கு இந்த பேரண்ட்ஸோட எஃபெக்ட் வந்து ரொம்ப 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 அதிகம். ஸோ அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். காயத்ரி அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரியே வாழ்க்கையில மில்லுறதுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள். நான் கடவுளை நான் பிரார்த்திப்பேன். வாழ்த்துக்கள் அம்மா. தேங்க்யூ. நன்றி பிரிதிவிராஜன் அவர்களே. அடுத்ததாக கேபிஆர் நித்யாதேவி அவர்கள் பின்னூட்டம் வழங்குவார்கள். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரெசல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாப்பா கேட்டுச்சு. தெரியல, ரெசல்யூஷன்ஸ்னா என்னன்னு எனக்கு நீ தான் சொல்லணும், நான் எடுத்துதான் நான் ஃபாலோ பண்ணி நான் ஒரு அச்சீவ்மெண்ட்ல இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். முதல்ல ரெசல்யூஷன்ஸை எடுத்து அதை ஃபாலோ பண்றத ஒரு ரெசல்யூஷன்ஸா நான் சொல்லவா?
ஏன்னா அதுதான் எல்லாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, கண்டினியூட்டியை விட்டுறாங்க அப்படின்னு சொல்லுச்சு. காயத்ரிய பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு பிரமிப்பா இருந்துச்சு. என்னடா இந்த லைன் வந்து உருக்கமா இருக்கே. இந்த லைனை இண்டிகேட்டும் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் சொன்ன சார் ஃபீட்பேக் கொடுக்கும்போது. அதுக்கப்புறம் நான் என்னென்னலாம் சொல்லணும் எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லுச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் பேரை நான் கொடுத்துருக்கேன். நீ என்ன பண்ண போறேன்னு வேணா என்கிட்ட சொல்லி டிஸ்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு போயிட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஏதோ பண்ணிட்டே இருந்துச்சு. நான் 1, 2, 3 மாதிரி லாஸ்ட்ல சொல்லவா அப்படின்னு கேட்டுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து கேட்டது காயத்ரி வந்து ஒரு கேள்வி கேட்டுச்சு. ரொம்ப ஷாக் ஆயிருந்துச்சு. செகண்ட் டேயும் ஒரு கேள்வி கேட்டுச்சு. ஃபர்ஸ்ட் டே என்ன கேட்டுச்சுன்னா, காயத்ரியும் 1, 2, 3யும் விளக்கு 3யும் ஒண்ணா? இது எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. 2வது நாள் கேட்ட கேள்வி, அன்னைக்கு கேபிட்டல் எக்ஸ்ன்னு சொல்ற, கால்குலேட்டர்ன்றும்போது இன்ட்ன்னு சொல்ற. மிஸ் அடிச்சு தப்பு போட்டு இந்த மாதிரி எக்ஸ் சிம்பல் போட்டிருக்காங்கன்னு சொல்லுச்சு. இந்த 2 கேள்வியும் நாளும் 2வது நாளுமே ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. பக்கத்து வீட்டுக்கிட்ட ஷேர் பண்ணும்போது, உங்க பிள்ளை இப்படி சொல்லலைனாதான் தப்பு டீச்சர் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு ரெசல்யூஷன் எடுத்திருக்கு. நீங்க திருக்குறளை பிச்சு பிச்சு எழுதி தாத்தா கிட்ட மூவா உரையில எழுதின மாதிரி நான் ஒரு திருக்குறளை பத்தி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிச்சு. அடுத்து வந்து சாலை விதிகள் நிறைய ஏற்படுது. அந்த சாலை விபத்துக்கள்ல அந்த விதிகள் ஃபாலோ பண்ணாம இருக்கிறாங்க. ஹெல்மெட் அணிஞ்சிட்டு போனோம், சீட் பெல்ட் போட்டு போனோன்றதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அத ரெசல்யூஷனா சொல்லலாமா? அடுத்து ஒண்ணு கேள்வி கேட்டுச்சு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் பெரியவங்க. நான் அவங்களுக்கு போய் அறிவுரை சொல்ற மாதிரி இருக்கலாமா? இல்ல அவங்கள நான் வந்து இந்த மாதிரி ரெசல்யூஷனை எடுத்து ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் அவங்களுக்கு வந்து ஆணையிடலாமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ சொல்றத சொல்லலாம். ஏத்துக்கிட்டு ஃபாலோ பண்றவங்க பண்ணிக்குவாங்க. ஒண்ணு பண்ணாலும் உருப்படியா பண்ணுங்க. அந்த லைன லாஸ்ட்ல சொல்லுச்சு. இந்த இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு பிரமிப்பா இருந்தது. நல்ல வாய்ப்பு தந்திருக்கீங்க. மென்மேலும் வளர்றதுக்கு ஆசீர்வாதங்களும், வாழ்த்துதலும் குடுத்திருக்கீங்க. எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு எல்லாம் செய்வாங்க நம்பிக்கை இருக்கு. இந்த வருஷம் வந்து ரெசல்யூஷன்ஸ காயத்ரி ஃபாலோ பண்ணிட்டு, இத முடியும்போது அது உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக்க தரும். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி கேபிஆர் நித்யாதேவி மேடம் அவர்களே. நன்றே செய்க, அதை இன்றே செய்க, இப்பொழுதும் செய்க என்ற ஒரு ரெசல்யூஷனை ஒரு தாரக மந்திரத்தை கடைசியாக அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அந்த பாப்பாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக சீனியர் மோஸ்ட் ட்ரெய்னர் நம்ம நற்பொழி எங்களுக்கெல்லாம் மென்டாராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஏவி ராமநாதன் சார் அவர்கள் இப்பொழுது பின்னோட்டம் வழங்குவார்கள். அனைவருக்கும் நற்புலரி வணக்கங்கள். முதல்ல ஆச்சரியமா இருந்தது, பக்கத்துல பொண்ணுக்கு பக்கத்துல அம்மா உட்காந்துருக்காங்களே அப்படின்னு ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் தான் யூடியூப் ரூல்ஸை ஃபாலோ பண்றதுக்காக உட்காந்துருக்காங்க நினைச்சேன். ஏன்னா நான் முதல்ல நினைச்சேன் ஒரு தன்னம்பிக்கை கொடுப்பதுக்காக கூட உட்காந்துருக்காங்களோ நினைச்சேன். ஏன்னா நித்யா தேவி பக்கத்துல, அது நித்யா தேவி அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு காயத்ரி இருக்கும் பொழுது எதுக்கு அம்மா துணையோட பண்றாங்க முதல்ல நினைச்சேன். அப்ப யூடியூப் ரூல்ஸுக்காக பண்றாங்கிறது இப்ப கடைசியா விளக்குனீங்க, ரொம்ப நல்லா இருந்தது, மிக அருமை. தாயை போல பிள்ளை நூரை போல சேலைம்பாங்க. அது மாதிரி நித்யா தேவி மிக அருமையான பேச்சாளர், அருமையான சிந்தனையாளர். அதே மாதிரி தன்னுடைய தன்னம்பிக்கையும் தன்னுடைய ஆற்றலையும் குழந்தைக்கு சிறு வயதிலிருந்தே ஊட்டி ஒரு ஊக்கத்தையும் கொடுத்து தன்னுடைய புதல்வியை ஒரு சிந்தனையாளராக, ஒரு பேச்சாளராக, ஒரு தலைமை பண்புள்ள ஒரு மாணவியாக வளர்த்து வருவது பாராட்டக்கூடியது. முதல் பகுதி வந்து இப்படி சொல்லலாம், அதாவது அருமையான வாழ்விற்கு 1000 யோசனைகள் அப்படிங்கிற தலைப்புல ஏகப்பட்ட யோசனைகள். எப்படி பேப்பரை கிழிச்சு ரோட்ல போடக்கூடாது, 2 தடவை பல் தேய்க்கணும், அப்புறம் தினசரி உடற்பயிற்சி செய்யணும், அப்புறம் உறுதிமொழி எடுத்துக்கொள்வதை ஒழுங்காக கடைபிடிப்பதையே ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி ஏராளமான விஷயங்கள் எல்லாம் அருமையான வாழ்விற்கு 1000 யோசனைகள்ங்கிற தலைப்பில் வருது. கடைசியில KP சுந்தராம்பல் மாதிரி ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் சொல்லி 1, 2, 3 என்று வரிசைப்படுத்தி பாடு என்று சொல்வது போல அழகாக ஒரு ஔவையாரை போல ஒரு குறளை படி, 2 விஷயங்களை கற்றுக்கொள், 3 பேருக்கு உதவி செய், 4 மணி நேரம் படி என்று அருமையாக ஒரு 7 விஷயங்களை வரிசையாக எடுத்து சொன்ன அந்த ரெசல்யூஷன், அந்த உறுதிமொழி சொன்ன விதம் மிக அருமை. மொத்தத்தில் ஒரு உற்சாகம், ஊக்கம், ஈடுபாடு, அப்புறம் ஒரு உழைப்பு அனைத்தையும் கொண்ட ஒரு சொற்பொழிவாளரை, ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த மாணவியை நான் இங்கு கண்டேன்.
காயத்ரி, நீ மேலும் மேலும் தொடர்ந்து இது போல நிறைய பயிற்சிகளில் நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நன்றாக வளர்ந்து ஒரு நல்ல தலைமை பண்புள்ள ஒரு மாணவியாக ஒரு குடிமகளாக வளர்ந்து புகழ் பெற வேண்டும் என்று வாழ்த்தி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். காயத்ரி. நன்றி ஏவி ராமநாதன் சார் அவர்களே. உங்களை போன்ற ஒரு மூத்த பயிற்சியாளர்கள் மற்றும் பெரிய சான்றோர்களின் வாழ்த்துக்கள் இது போன்ற குழந்தைகளுக்கு வளரும் பருவத்தினருக்கு அவசியம் தேவை. மிக அருமையாக அவருக்கு ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை வழங்கியிருக்கீர்கள். மிக்க நன்றி ஐயா அவர்களே. அடுத்ததாக நம்ம நற்புலரியின் ஒருங்கிணைப்பாளர் ஒருவரான சுமதி அவர்கள் இப்போது பின்னூட்டம் வழங்குவார்கள். ரொம்ப அருமை காயத்ரி. உன்னுடைய ஒவ்வொரு வகைகளும் வருங்கால பக்காவா இருக்கு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்களுடைய ரெசல்யூஷனை நீங்க நல்லபடியா நம்பிக்கை. இப்பொழுது அருணகிரி அவர்கள் இல்ல அது நீங்க வந்து நீங்க பயணத்துல இருக்கீங்க நிப்பாட்டீங்க சார். கேக்குதா? கேக்குதுங்களா சார்? ஒரு நிமிடம், நீங்க முடிச்சிட்டீங்களா? இல்ல பேசுறேன். சில நான் மியூட் ஆன் பண்ணாமே பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அப்படியே ஓகே. ரொம்ப ரொம்ப அருமை. நல்ல ஒரு விஷயத்த எடுத்து சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா நீங்க ஐஏஎஸ் ஆவதற்கான அனைத்து தகுதிகளும் உங்கள்கிட்ட இப்பவே இருக்கு. மீன் பூச்சிக்கு நீந்த கத்து கொடுக்க முடியுமா என்ன, அது மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்ல, உங்களுடைய வளர்ச்சி இப்பவே தெரியுது. எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளைகளுடன் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வடைக்கையிலே சொல்லுவாங்க. ஒரு அன்னை நல்ல முறையா வளர்த்திருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சுமதி மேடம் அவர்களே. அடுத்ததாக அருணகிரி அவர்கள் தனது பின்னூட்டத்தை வழங்குவார்கள். குட் மார்னிங் நட்புலரி. குட் மார்னிங் காயத்ரி. நல்ல கருத்துக்கள். ஒன்றே செய்ய நன்றே செய், அதை இன்றே செய். அது மட்டும் இல்ல, உங்களோட பேச்சுல வந்து ஆழமான ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் கலந்து இருந்தது. உங்களுடைய இலக்கை அடையிறதுக்கு என்னோட உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். கண்டிப்பா நீங்க எந்த இலக்கை நிர்ணயிச்சாலும் அதை அடைய முடியும். அது வந்து தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். நன்றி நட்புலரி. நன்றி அருணகிரி அவர்களே. நண்பர்களே, இப்பொழுது நாம் நிகழ்ச்சி இறுதி செய்யும் நேரத்திற்கு வந்து விட்டோம். இப்பொழுது இன்னைக்கு செல்வி காயத்ரி அவர்களுடைய ஒரு அருமையான ஒரு நிகழ்வை பார்த்தோம். தி ரெசல்யூஷன் 2024 நிகழ்வு. ஒரு குழந்தைத்தனமான ஒரு முகத்தை, குழந்தைத்தனமான செயல்பாடுகளுடைய ஒரு வயதில் என்ன ஒரு பெரிய ரெசல்யூஷன் நமக்கு கிடைத்துவிட போகிறது என்று கொஞ்சம் கவனக்குறைவாகவோ அல்லது மிகவும் லேசாகவோ எடுத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பவர்களை கூட பிரமிக்க வைக்கும் விதமாக அந்த குழந்தையின் ரெசல்யூஷன் 2024 அமைந்திருந்தது என்று சொன்னால் அது மிக அல்ல. அவருக்கே உரிய அந்த மழலை குரலில் மிக தெளிவாக கணீர் என்று அவர் சொன்ன விதம்தான் நம்மளை அனைவரையும் ஆச்சரியத்துக்கும் நம்மை மீறி ஒரு உற்சாகத்து நிலைக்கு கொண்டு சென்றது. நிறுவனர் குமரேசன் அவர்கள் சொன்னது போல அந்த குழந்தை பேச பேச அவர் உற்சாகத்தின் மீதிக்கு சென்று ஏன் வீட்டிற்குள்ளேயே இருந்து உடற்பயிற்சி செய்ய வேண்டும், ஏன் வெளியே செல்ல வேண்டும் என்ற உத்வேகத்துடன் இப்போது அவர் நாகப்பட்டினம் கடற்கரையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். அங்கு வாக்கிங் செல்ல வேண்டும் என்ற அவருடைய நீண்ட நாள் ரெசல்யூஷன் நிறைவேற்றப்படாமல் இருந்ததை உத்வேக நிலைக்கு தண்டி அதை செயலாக்கத்திற்கு கொண்டு வந்த காயத்ரிக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் ரெசல்யூஷன். இதுதான் ஒரு காரணம், ஒரு தீர்மானத்திற்கான முக்கிய காரணமாக அமைய வேண்டியது. சில நேரங்களில் அதை பெரியவர்கள் தான் செய்ய வேண்டும் அவசியம் இல்லை. ஒரு சிறு குழந்தை கூட செய்யலாம். அப்பனுக்கு பாடம் சொல்லி தந்த சுப்பையா என்று முருக கடவுளை சொல்வார்கள். அதுபோல யாருக்கு வேண்டுமானாலும் யார் வேணாலும் பாடம் நடத்தலாம். வயதில் மூத்தவர்கள் மட்டுமல்ல, இளம் சிறு குழந்தைகள் கூட அப்பாவுக்கோ அல்லது அப்பா அம்மாவுக்கோ இல்லை ஏன் உடன் பிறந்தவர்களுக்கோ இல்லை வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கோ பாடம் எடுக்கலாம். அது பயனுள்ளதாகவும் இருக்கலாம். அதை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வதும் நம் கையில் தான் இருக்கிறது என்பதனை இன்றைய தி ரெசல்யூஷன் 2024 நிகழ்ச்சியின் மூலமாக நமக்கு இங்க எடுத்துக்கூடிய
மாணவி காயத்ரி அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு அவரை மாதம் மாதம் பேச வைத்து உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்க அவருடைய தாயாரை நான் இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அவரை பேச்சு புயல் என்று சொல்வார்கள். சிறு வயது முதல் அந்த அளவுக்கு தீவிர ஈடுபாட்டுடன் மேடை பேச்சுக்களில் பள்ளி கல்லூரி காலத்திலும் தொட்டு இப்பொழுது கூட தமிழ் கூறும் நல்லுலகிற்கு தனது பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்க நித்யாதேவி மேடம் அவர்கள் தனது புதல்விகளையும் அந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்காக மிக சிரத்தையாக அவர் முன்னேறி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் மிகையல்ல. அவருக்கு எனது பாராட்டுக்கள். இவர்களுக்கெல்லாம் பின்புலமாக இருந்து பொதுவெளியில் தன்னை முகத்தை காட்டாமல் போனாலும் கூட அவர்களை ஏதேனும் ஒரு வகையில் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்ற அவருடைய இந்த குழந்தையின் தந்தையார் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் அந்த மாணவிகளின் ஆசிரியர்கள், ஒரு மாணவி அறிவுபூர்வமாக இருக்கும்போது இப்படியெல்லாம் ஒரு மாணவி நம் வகுப்பில் இருக்கிறாரு என்று அவர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிற ஆசிரியர்களையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். மொத்தத்தில் இந்த குழந்தையின் எதிர்காலம் உங்கள் அனைவரு கையிலும் இருக்கிறது. அதை மிக சிறப்பாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நற்புலரி மிக சிறப்பாக தனது காணும் பொங்கல் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறது. நற்புலையின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் எனது சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு சிறந்த ஆளுமையுடன் நாளை காலை 5:27 மணிக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்போம் என்று ஒரு வேண்டுகோளையும் ஒரு அறிவிப்பையும் செய்து விடைபெறுவது உங்கள் அன்பு லட்சுமி நாராயணன், நற்புலரின் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவர். நன்றி நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.